ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜவ்வரிசியில் சாகோ பஹாலா பாத் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜவ்வரிசியை கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு இப்போ வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ இந்த ஜவ்வரிசி இந்த தண்ணியிலே வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வேகட்டும், நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜவ்வரிசி வெந்துச்சு பாருங்கள். ஜவ்வரிசி வந்தோடனே இந்த தயிர் ஆட் பண்ணின்னு மாதுளம்பழம் திராட்சை ஆட் பண்ணினோம். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசி நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லது. பாருங்கள் எப்படி வந்து இது பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லது, இல்லைன்னா வயிறு வலிக்கும். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சிச்சு. இதெல்லாம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம், கொஞ்சமாக முந்திரி, ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா. பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சியை திருவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உப்பு ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கிட்டு இந்த தாளிப்பு எடுத்து இதில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி தாளிப்பு, இந்த திராட்சை, முந்திரி, ஜவ்வரிசி, தயிர் எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.